ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னா என்னோட பெரிய பையனை ஹாஸ்டலில் விடுற வீடியோ வந்து நான் போஸ்ட் போட்டிருந்தேன். நிறைய பேர் அவங்களோட மெமரிஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. நிறைய பேர் அவனை விஷ் பண்ணீங்க. இது கஷ்டம் தான், ஆனால் நீ கடந்து வந்துரு, இது உனக்கு முதல் படி, அப்படி இப்படி நீங்கள் நிறையா கமெண்ட், நல்ல கமெண்ட் நிறையா இருந்துச்சு. ஆனால் இந்த சமீபமாக ஒரு 2 வாரமாக எங்களை கழுவி 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 ஊற்றுறீங்க. ஒரு கமெண்ட்லாம் எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங் ஆயிடுச்சு. பையனை அங்கே விட்டு உங்களுக்கு என்ன பிடுங்குற வேலையா அப்படின்னு கேட்டாங்க. சங்கட குஸ்காவாக போச்சு. இப்போ என்னன்னா, நான் நிறையா பேருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். நான் தம்பி என் கூட வந்துட்டான், நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன், அவனுக்கு அது செட் ஆகலை, பிடிக்கலன்னு சொல்லிட்டான், வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நிறையா பேருக்கு சொல்லிட்டேன். ஆனால் நிறையா பேர் போய் கமெண்ட்டை சுத்தமாக பார்க்காம, உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்க்காம மேலோட்டமாக கமெண்ட் பண்ணிடுறீங்க. அதுலேயும் கழுவி கழுவி ஊற்றுறீங்க. நல்லா இருந்த பிள்ளைக்கு காலில் அடியும் பட்டுருச்சு. இங்கே வாடா, என் கூட தான் இருக்கான், என் கூட வீட்டில் தான் இருக்கான். நீங்கள் எல்லாம் நெகட்டிவாக பேசுகிறனால அதோட வைப் என்ன ஆகுதுன்னா, அது எங்களை பாதிக்குது, அது அவனை தான் பாதிக்குது. கீழே விழுந்து புதையில் எடுத்துருக்கான். ஸோ நான் இப்படி என்ன சொல்ல வரேன்னா, வீட்டில் தான் இருக்கான், அவனும் இந்த தான் இருக்கான், இந்த இதுவும் இந்த தான் இருக்கு. நாங்கள்லாம் ஃபேமிலியாக தான் இருக்கிறோம், நாங்கள் வீட்டில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா கை மீறி வளர்ந்துட்டானுங்க, இந்த ஏஜில் அவனுங்க கையில் வச்சுக்கணுன்ற ஒரு சென்ஸ் எனக்கு இருக்குது, நான் கூட வச்சுருக்கேன். இந்த திட்ட தருதல் எல்லாம் இருக்கீங்கல்ல, அவங்க ஃபஸ்ட்டு உள்ளே போய் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? அவன் என் கூட வீட்டில் தான் இருக்கான், சேஃபாக தான் இருக்கான், நல்லா தான் இருக்கான். தேங்க்யூ.